தேவனுக்கே துதிகணும் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களை உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 67ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 67ஆம் சங்கீதத்திலே முதல் 7 வசனங்கள் இருக்கிறது. மொத்தம் 7 வசனங்கள் இருக்கிறது. முதல் வசனம், தேவனே பூமியில் உம்முடைய வலியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அவர் அங்கே 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முதலாவது அவர் ஆபிரகாமை அழைத்த போது தமது மக்களுக்கான தேவனுடைய திட்டத்தை குறித்து இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. உலகத்தில் உள்ள ஜாதிகளுக்கு தேவன் அவனுடைய வம்சத்தால் அறியப்படும்படிக்கு தேவன் இந்த மனிதனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர் அவருடைய கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பதை அஞ்ஞான தேசத்தினர் கவனித்து அவர்களும் அவரை துதிக்கவும் அவருடைய சத்தியத்தின் வழிகளையும் நீதியையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. செய்யவும் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் சங்கீதத்தில் 67ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். So that your ways may be known on earth, your salvation among all nations. பிரியமானவர்களே, 67ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, may the people praise you God, may all the people praise you என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்திலே ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, may God be gracious to us and bless us and make his face shine on us. bless us என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை ஆசீர்வதித்து, அதான் தேவனுடைய தன்னுடைய மக்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தன்னுடைய மக்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 2ஆம் வசனத்திலே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய முகம் எப்படிப்பட்டது? பிரகாசமான முகம். அதான் ஏசாயா 9:2 இருளில் எடுக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முகம் பிரகாசிக்கக்கூடிய முகம். அதான் அங்கே வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். So that your ways may be known on earth, your salvation among all nations. May the people praise you, God, may all people praise you. தேவனை ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் 4ஆம் வசனத்தில் தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஒவ்வொரு ஜனங்களையும் நடத்துகிறவர் ஆண்டவர், உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரித்து மகிழக்கடவர்கள். அந்த சந்தோஷம் ஆண்டவர் நடத்தும் போது அந்த சந்தோஷம் வருகிறது இல்லையா, அந்த சமாதானம் வருகிறது இல்லையா, அதுதான் உண்மையான வழி நடத்துதல். ஆண்டவர் நடத்தும் போது அந்த வழி சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பூமி 5ஆம் வசனத்துல பூமி தன் பலனை தரும். பிரியமானவர்களே, பூமி தன் பலனை தரும். தேவனை கர்த்தரிங்கள் தேவனை ஆசீர்வதிப்பார். The land yield is its harvest. God, our God, bless us. Bless us. பிரியமானவர்களே, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். May God bless us still, so that all the ends of the earth will fear him. ஜனங்களெல்லாம் அவருக்கு பயந்திருப்பார்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் பயந்து ஆண்டவரிடம் வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மை தருவார். ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.